நம்மளோட சேனலில் என்னோடய வீட்டு தோட்டத்தில் என்னோடய வீட்டு தேவைக்காக நான் வளர்க்குற செடிகளை என்னோடய தேவைகளுக்கு போக மீதம் இருக்க செடிகளை விற்பனைக்கு கொடுக்கறது வழக்கம். அந்த வகையில் என்னோடய தேவைக்கு போக மிச்சம் இருக்கிற செடிகளை பேக்கெட் போட்டு நான் சேல்ஸுக்கு கொடுப்பேன். அப்படி தான் என்னோடய வீட்டில் நான் அழகுக்காக வளர்த்த இந்த ரோஸ், அதாவது 10 மணி பூக்கள் எல்லாமே இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக நான் ஒரு ஐடியா பண்ணி, அதாவது என்னுடைய வயலில் மரக்கன்றுகளுக்கு இடையில் இந்த 10 மணி பூக்களை நான் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேங்க. எப்படி வளர்க்குறேன் அப்படின்னா, ஒரு செம்மரம் வச்சு வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு மரக்கன்று அதோட தண்ணி பாயிற இடத்துல ஊடுபயிராக காய்கறி செடிகள், அதுக்கு ஊடுபயிராக இந்த 10 மணி பூக்களை வச்சு வளர்க்குறேன். நல்லாவே செழிப்பாக சூப்பராக வளர்ந்துருக்காங்க. இந்த 10 மணி பூக்கள் வச்சு நல்லா வளர்ந்து பூக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் என்னோடய காய்கறி தோட்டத்தில் நல்ல அறுவடை கூட கிடைக்கிதுங்க. நிறையா பூக்கள் பூக்குறாங்க. பூக்கிற பூக்கள் எல்லாமே காயாக மாறாங்க. ஏன்னா இந்த 10 மணி பூக்கள் பூக்கிறனால இந்த பூக்களுக்காக வண்டுகள் அதே மாதிரி ஹனிபி இவங்கெல்லாம் ஈர்க்கப்பட்டு நிறைய மகரந்த சேர்க்கை நடக்குது. அதனால் நிறைய காய்கள் எனக்கு கிடைக்கிதுங்க. இப்போ என்னோடய வீட்டு தோட்டத்தில், அதாவது வயலில் நிறைய 10 மணி பூக்கள் கூட்டமாக பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு 10 மணி பூக்கள் நல்ல தரமாக விலை குறைவாக இருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் கேட்குற கலர் 2 கலராக இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஓகேவா? நான் காம்போ பேக்லாம் போடலாங்க. உங்களுக்கு அதை 2 கலர் வேணும்னாலும் வாங்கலாம், 1 கலர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஓகேவா? எவ்வளோ கலர் வேணுமோ அவ்வளோ கலர் வாங்கிக்கலாம். நியர்லி என்கிட்ட ஒரு 30 கலர்கிட்ட இருக்குது. 30லிருந்து 35 கலர் வரைக்கும் என்கிட்ட இருக்குது. என்னோடய வீட்டு தோட்டத்துலேயும் சரி வயலையும் சரி ரொம்ப செழிப்பாக வளர்ந்து வந்துகிட்ருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.